2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 1 Thursday பெண்கள் குத்துச்சண்டையில நடந்த ஒரு விஷயம் தான் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக்ல பெண்கள் குத்துச்சண்டையில் அல்ஜீரியா பாக்ஸரான இமானே கலீஃபுக்கும் இட்டலி பாக்ஸரான ஆஞ்சலா கரீனாவுக்கும் போட்டி நடந்திருக்கு. பெண்களுக்கான 66 கிலோ இடைப்பிரிவு குத்துச்சண்டையில தான் இவங்க 2 பேரும் மோதி இருக்காங்க. இந்த மேட்ச்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, முதல் 46வது செகண்ட்லயே இமானே கலீஃப் இட்டலி பாக்ஸரான ஆஞ்சலா கரீனாவை பலமா மூக்கிலே குத்திருக்காங்க. இதுல அவங்க மூக்குல இருந்து ரத்தமும் வந்திருக்கு. திருப்பி அடிக்க முயற்சி பண்ணியும் ஆஞ்சலாவால அது முடியல. போட்டியில இருந்து விலகிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆஞ்சலா. அல்ஜீரியா பாக்ஸரான இமானே கலீஃப் இந்த போட்டியில வெற்றி அடைஞ்சாங்க. ஆனா ஆண் தன்மை கூடிய ஹார்மோன் இருக்கிற இமானே கலீஃபை பாரிஸ் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ண வச்சதுதான் மிகப்பெரிய சர்ச்சையாவே மாறி இருக்கு. இவங்க ஒரு ஆணா இருந்து டிரான்ஸ்ஜெண்டரா மாறி இருக்காங்கன்னு சொல்லப்படுதுங்க. 2023 நடந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெண்டர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல ஃபெயில் ஆகியிருக்காங்க இமானே கலீஃப். இவங்களுக்கு ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியே XY குரோமோசோம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் போன வருஷம் இமானே கலீஃபை மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ண விடல. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல டிஸ்குவாலிஃபை ஆன ஒருத்தர் எப்படி ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு எல்லா பக்கமும் கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப பலமா அடிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு அடியை என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னு இட்டலி பாக்ஸரான ஆஞ்சலா கரீனா ரொம்பவே இமோஷனலா மீடியா கிட்ட சொல்லியிருந்தாங்க. மற்ற ஃபீமேல் அத்லெட்ஸும் இவங்களை சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ரொம்ப தப்பான முடிவை எடுத்திருக்காங்கன்னு சோஷியல் மீடியால ஆஞ்சலா கரீனாவை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இவங்க தான் உண்மையான வின்னர்னும் சொல்லியிருந்தாங்க. இமானே கலீஃபா ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ண விட்டதே ரொம்ப அதிசயமாகவும் அநியாயமாகவும் இருக்குன்னு முன் வேர்ல்ட் சாம்பியனான பாரி மெக்குங்கன் சொல்லியிருக்காங்க. இட்டாலியன் பிரைம் மினிஸ்டரான ஜியோர்ஜியோ மெலோனியும் இந்த ஒரு பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டியில ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்பவே முக்கியம், ஆனா இது ஈக்குவாலிட்டியே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி பதில் கொடுத்திருக்காங்க. அத்லெட்ஸோட ஜெண்டரும் ஏஜும் அவங்களோட பாஸ்போர்ட் வச்சுதான் நாங்க முடிவு பண்ணுவோம், அப்படிதான் இமானே கலீஃபோட ஜெண்டரும் நாங்க முடிவு பண்ணோம்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த எல்லா சர்ச்சைக்கு நடுவுலையும் இமானே கலீஃப் அவங்களோட அடுத்த போட்டிக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஹங்கேரியன் பாக்ஸரான லூகா ஹமோரியோட தான் அவங்க அடுத்து மோத போறாங்க. இந்த மேட்ச் ஆகஸ்ட் 3 சாட்டர்டே நடக்க போகுதுங்க. இந்த விவாதத்துல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இட்டலி பாக்ஸரான ஆஞ்சலா கரீனி அல்ஜீரியா பாக்ஸரான இமானே கலீஃப் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி எடுத்த டெசிஷனை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஹேண்ட்ஷேக் கூட பண்ண முடியலன்னு வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க ஆஞ்சலா. அடுத்த வாட்டி இமானே கலீஃபை மீட் பண்ணா கண்டிப்பா கட்டி பிடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. Don't forget to subscribe Miss Wow Tamila. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. Thank you so much.